ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே தான், எம்எஸ் தோனி தான். ரைட், என்ன பேச போகிறேன்? மேட்ச் என்பது ஞாயிற்றுக்கிழமை தான். சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி, உங்களுக்கு தெரியும், விசாகப்பட்டினத்தில். ஸோ அது வரைக்கும் நிறைய பேர் ஏதாவது பேசுங்க சார் சிஎஸ்கே பற்றினாங்க. ஸோ இம்பாக்ட் ரூலை பற்றி கொஞ்சம் பேசலாம். இம்பாக்ட் ரூல் வந்ததுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இட் இஸ் ஹவ் யூ யூட்டிலைஸ். எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தப்பாக யூஸ் பண்ணால் அது தப்பாக தான் போகும். எம்எஸ் தோனி அந்த இம்பாக்ட் ரூல் போன வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எல்லாரும் சொன்னது தான். ஃபஸ்ட்டு சீசன் தோனி என்ன பண்ணுறாரு பார்த்துட்டு அதுபடி தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும்னு ஈவன் ஹர்ஷ பகலே சொன்னார் ஆன் ஏர். ஏன்னா அந்த அளவுக்கு டிஆர்எஸ் சிஸ்டம் ஆகட்டும், எந்த ரூலானு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தோனியோட பெட்டர் மாஸ்டர் யாருமே கிடையாது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண. எந்த அளவுக்கு கெய்க்வாட் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஆஸ் அ கேப்டன் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பாலும் அவர் தோனி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா கீப்பிங் வேறு பண்ணுறாரு அண்ட் தோனியோட இன்புட் இல்லாமல் ரொம்ப கஷ்டம் தான். அந்த கேப்டனாக இல்லாத போதே அவர் நிறைய இன்புட் கொடுப்பாரு. பொதுவாகவே கோலி கேப்டன்சியில் இருக்கும்போது இந்தியாவுக்கு விளையாடும் போது. பட் இப்போ ருத்ராஜ் கெய்க்வாடோட ஒவ்வொரு மூவ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தோனியோட மூத்திரம் இருக்கும். அதில் தப்பு இல்லை, டீம் மேன் தானே, பார்ட் ஆஃப் த டீம், இஸ் த மென்டோர். அண்ட் முதலே அவர் சொல்லிட்டாரு, அவர் டீம் மேன், அவர் செல்ஃபிஷ் மேனே கிடையாது. அது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ரெண்டாவது மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் சென்னையில் நடக்கும்போது 15வது ஓவர்லேருந்து ஸ்க்ரீனில் காட்டுறாங்க தோனி ட்ரெஸ்ஸிங் ரூமில் ரெடியாக இருக்கார், பேடு கட்டி, க்ரௌட் அப்படி கத்துது, ஓன்னு கத்துது, வரணும் ஒரு பேட்டிங்னு. வேற யாராவது இருந்தால் கூட கொஞ்சம் எமோஷனல் ஆகி கொஞ்சம் ஷோ அப் பண்ணுற மாதிரி நம்ம போவோம். க்ரௌடே நம்மளை கூப்பிட்றாங்க, இது போகிற பார் அப்படின்னு அவர் பண்ணாமல் சமீர் ரிஸ்வி அமுச்சு விட்டார், நீ போ அப்படின்ட்டுன்னு. ஏன்னா யங்ஸ்டர் இதுதான் உனக்கு ரைட் பிளாட்ஃபார்ம்னு அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு குஜராத் டைட்டன்ஸ் கேப்டன்சி கில்லு கூட யோசிச்சிருப்பாரு தோனி தான் வருவாருன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி போலர்ஸை ரொட்டேட் பண்ணும்போது டக்குன்னு பார்த்தா சமீர் ரிஸ்வி சும்மா வந்தார். எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாருன்னா, வந்தோடனே ராஷித் கான 2 6, அதுவும் ஃபஸ்ட்டு ஐபிஎல் மேட்சஸ் விளையாட இருப்பல அந்த பையன். இது வரைக்கும் டொமஸ்டிக் விளையாண்டவர் தான். இன்டர்நேஷனல் போலர் ராஷித் கானை தூக்கி மிட் விக்கெட்டில் அடிக்கிறார் 6ன்னா, அவருக்குள்ள பவர், பி கரேஜஸ், அடிக்கணும்னா டீம் எந்த அளவுக்கு பேக்கிங் பண்ணியிருக்கணும். வி ஆர் வித் யூ அப்படின்னு உங்களுக்கு மைக் அசி ஆகட்டும், பேட்டிங் கோச் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங், தோனி, ருத்ராஜ் கெய்க்வாட் எல்லாரும் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இங்கே, அது டீம் மேனாக. ஸோ நிறைய இன்புட் அவர் எடுத்துடுறேன். வேறஸ் நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் ஏன் அதை கம்பேர் பண்ணுறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம் த டேபிள் 10வது இடத்துல 2 விளையாட்டு 2 தோற்ற மும்பை இந்தியன்ஸ், 2 விளையாட்டு 2 ஜெயிச்சு சிஎஸ்கே மேலே இருக்குது. 2 பேர் 5 கப்பு ஜெயிச்சவங்க. அதுலேயும் தோனி இருக்கார், இதுலேயும் ரோஹித் சர்மா இருக்கார். இங்கேயே அந்த இன்புட் கிடைக்க மாட்டேங்குது ஹார்திக் பாண்டியாங்க நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. எப்படி கிடைக்கும்? நீங்கள் டீப் மிட் விக்கெட்டில் ஃபீல்டிங் அவர் அமுச்சிட்டா எங்கே கிடைக்கும்? நீ எதாவது ஒப்பீனியன் கொடுக்கக்கூடாது தானே இவர் அமுச்சு விட்டது அங்கே டீப் மிட் விக்கெட்டுக்கு. அப்போ நீங்களானும் சரியான முடிவு எடுக்கணும். நான் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்கு நிறைய பேர் வந்து என்ன கேட்டாங்க, காரணத்தை சொல்லுங்கள் சார். நிறைய பேர் திட்டமும் செஞ்சாங்க, உனக்கு என்ன தெரிய பாரு அப்படி இப்படி. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இம்பாக்ட் ரூலில் பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். இம்பாக்ட் ரூல் எந்த அளவுக்குன்னா, ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கே வேறு சொன்னார், எம்எஸ் தோனி 8ஆம் நம்பர். நான் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே சொன்னேன் எம்எஸ் தோனி 8ஆம் நம்பர் தான் வருவார். அவரோட ஃபிட்னஸ் இஷ்யூ வேறு இருக்குது. செகண்ட் திங், மேலே அவ்வளோ ஸ்ட்ராங் பேட்டிங் இருக்கும்போது அவர் எதுக்கு கொடுக்கணும்னு வரணும்னு. ஏன்னா 7 வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட், சச்சின் ரவீந்திரா, ரஹானே, தூபே, டேரல் மிச்சல், சமீர் ரிஸ்வி, ஜடேஜா, அப்புறம் தான் தோனி. அதுக்குள்ளே முடிஞ்சிடும் 20 ஓவர். இந்த இம்பாக்ட் உங்களுக்கே வருவோமே, இன்னோவேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் அதான் ரொம்ப முக்கியம். பிரில்லியன்ஸ், பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் ஃபிட்டான பிளேயர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வேணும் டீமில். இப்போ நான் சொன்ன அந்த பிளேயிங் லெவலில் எக்ஸப்ட் தோனி எல்லாருமே எதர் இன்டர்நேஷனல் விளையாடிருக்காங்க, இல்லைன்னா ரஞ்சி ட்ராஃபி விளையாடிருப்பாங்க. நீங்கள் ரஹானே ஆகட்டும், சிவம் துபே ஆகட்டும், ரீசெண்டாக ரஞ்சி ட்ராஃபி விளையாட, பாக்கி எல்லாருமே இன்டர்நேஷனல். எம்எஸ் தோனி மட்டும்தான் விளையாடலை இது வரைக்கும். ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு வராரு, அது அவருக்கும் தெரியும். கீப்பிங் ஸ்கில்லுங்கிறது தன்னாலே ஊர்னது, அது எப்போ இருந்தாலும் அந்த மைண்ட் செட் இருக்கும். பேட்டிங் பண்ணும்போது யூ நீட் ப்ராக்டிஸ், மேட்ச் ப்ராக்டிஸ், காம்படிட்டிவ் கிரிக்கெட். அது இல்லைன்னு தோனிக்கு தெரியும், அதனால தான் லேட்டாக வராரு 8ஆம் நம்பர். ஆனால் அங்கே பாருங்கள், ஹார்திக் பாண்டியா 6 மாதம் விளையாடலை. இருந்தாலும் ஒரு அட்டாக் பாலிங், பும்ராக்கு முன்னாடி நான் தான் பாலிங் பண்ண வருவேன்னு வர்றதாகட்டும். பேட்டிங்கில் எப்போ தேவையோ அப்போ வரல. எப்போ இவருக்கு தேவைன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் குஜராத்துக்கு எதிர் விளையாடும்போது நம்பர் 4, 5 வந்து அழகாக நீட்டாக முடிச்சுட்டு போயிருக்கலாம். அங்கே 18வது ஓவரில் வந்தார். அப்புறம் எல்லாரும் மீடியா ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணதுக்கப்புறம் போன மேட்ச்சில் எங்கே தேவையில்லையோ அங்கே மேலே வந்துட்டார். மும்பை சேஸ் பண்ணும்போது 220 ஸ்ட்ரைக் ரேட்டில் எல்லா பாலும் அடிக்கணும். எல்லாரும் மேலே ரோஹித் ஆகட்டும், இஷான் கிஷன், திலக் வர்மா அடிச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா குஜராத் இது மும்பையில் பிரேவிஸை தான், டெவால் பிரேவிஸை தான் இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணாங்க. 3 ஃபாரின் யூஸ் பண்ணி, ஃபாரினரை. வெரி குட் மூவ். அவர் வந்து கடற்கடன் 46 ரன்ஸ் அடிச்சார் குயிக்காக. ஃபென்டாஸ்டிக் கேட்ச் பிடிச்சி மோஹித் சர்மா அவுட் பண்ணி போயிட்டார். அதே பிரேவிஸை தான் நேற்று அவங்க அனுப்பிச்சிருந்துருக்கணும், நம்பர் 4 or 5 வாட் எவர் இட் இஸ். அவர் உட்கார வச்சு இவர் வந்து ஹார்திக் பாண்டியா, தப்பு இல்லை, வாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு வரீங்க, வாங்க. பட் ஸ்கோர் பண்ணியிருக்கணுமே. 20 பாலில் 24, 120 ஸ்ட்ரைக் ரேட்டில் பண்ணால் எப்படி? இது எல்லாத்துக்கும் காரணம் இப்போ ப்ராக்டிஸ் இல்லாதது தான். காம்படிட்டிவ் மேட்ச் ப்ராக்டிஸில் நெட்ஸுக்குள்ளே உங்கள் போலரே போட்டு விளையாடலாம், வேலைக்கு ஆகாது. இந்த ப்ராக்டிஸ் இல்லாத தான். இங்கே கம்பேரிட்டிவ்லி இங்கே சிஎஸ்கேக்கு வாங்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து சேஸ் பண்ணுறாங்க ஆர்சிபிக்கு எதிராக. சிவம் துபே யூஸ் பண்ணாங்க இம்பாக்ட் பிளேயராக. வந்தார்ல 28 பாலில் 34, அவ்வளோதான் தேவைப்படுது. சேசிங் 176,
அடிச்சுட்டு போயிட்டார் 4-4 ஒரு 6. வேற செகண்ட் மேட்ச் குஜராத் டைட்டன்ஸுக்கு எப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க சிஎஸ்கே. அப்போ எந்த அளவுக்கு ஸ்கோர் ஷீட் அவங்க ரெடி பண்ணாங்கன்னா பிளேயிங் லெவனை சிவம் டுபே வந்து பிளேயிங் லெவனில் வச்சுட்டு 10 ரன் தூக்கி இம்பாக்ட் பிளேயரை போட்டாங்க. 10 ரன் தான் இம்பாக்ட் பிளேயர்னா பவுலர்ஸ் வின் டோர்னமெண்ட் பின்ன செகண்ட் இன்னிங்ஸில் 10 ரன் தேவைப்படும். இவ்வளோ இன்ஜுரியிலேருந்து வராரு அவர் 10 ரன். ஸ்டில் 4 ஓவர் 29 ரன் ஒரு விக்கெட் 206 சேஸ் பண்ணுற இடத்துல அவரோட போலிங் ஃபிகர் பாருங்க. ஸோ ஒரே பிளேயர் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் பேட்டிங் நம்பது சிவம் டுபையும், செகண்ட் ஃபீல்டிங் நம்பது 10 ரன்னாவும் என்ன அழகாக அவங்களோட யூஸ் பண்ணுறாங்க. யூட்டிலைசேஷன் ஆஃப் அ பிளேயர் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்கிறேன் பும்ரா அட்டாக் போடலன்னா செட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பால் வந்தாலும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, கஷ்டம் தான். எடுத்தோடனே புது பால் இருக்கும்போது 2 பவுன்சர் போட்டு ஜுக்குன்னு தான் கண்டிப்பாக டிராவல்ஸ் ஹெட் அபிஷேக் சர்மா கொஞ்சம் இது டென்ஷன் ஆகிருப்பாங்க. அது நடக்கல. பேட்டிங் ஆகட்டும் போலிங் ஆகட்டும் நான் தான் கேப்டன் முன்னாடி வந்து நிற்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது. ஸோ ஏதோ சொல்லணுமேனு தோணுச்சு. அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் பாருங்கள், கேப்டன்சி எந்த அளவுக்கு அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காருன்னா குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக இது வரைக்கும் இல்லைன்னு அத்தனை எல்லா டீமும் சேர்த்து சொல்கிறேன். இஸ் த நம்பர் 1. 350 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 58.33, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 144.03. குஜராத் டைட்டன்ஸுக்கு இஸ் தி நம்பர் 1 பேட்ஸ்மேன். 10 டீமும் சேர்த்து சொல்கிறேன். இந்த குஜராத் டைட்டன் தான் ஹார்திக் பாண்டியா கேப்டனாக இருந்தார் போன சீசன். ஒரு கப்பு ஜெயிச்சாங்க, 1 ஃபைனலுக்கு போனாங்க. ஸோ இது கிளியர்லி இட் ஷோஸ் தட் அதோட நானே நிறைய இடத்துல சொன்னேன்னா முகமது ஷமி, ராஷித் கான், கில்லு, சாய் சுதர்ஷன், திவாட்டியா, மில்லர் இவங்களை 100 எல்லா கான்ட்ரிபியூஷனும் தான் ஜெயிச்சதை தவிர வெறும் இவர் மட்டும் சொல்ல முடியாது. ஆதிக்கூட சில போர்ஷன் இது 1-2 மேட்ச் அவரால் ஜெயிச்சிருக்கலாம். பட் த்ரூ அவுட் முடியல. ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய பிளேயருங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ரொமாரியோ ஷோவோட நேற்று மேட்ச்சில் 18வது ஓவர் அனுப்புகிறார் இம்பாக்ட் பிளேயராக. வாட் இஸ் த யூஸ்? அதுக்குள்ளே டேமேஜ் ஹஸ் பீன் டன். ஒரு இடத்துல அவர் தான் அனுப்பிச்சிருக்கணும், நீ மேலே போ நான் பின்னாடி வரேன். அதுதான் யூட்டிலைசேஷன் ஆஃப் பிளேயர். எந்த இடத்துல சரியான வேர் ஹவு டு யூஸ் அ பிளேயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கேப்டன். அட்லீஸ்ட் மென்டோராக டீமில் இருக்கிறவங்க ரோஹித் சர்மாட்ட இன்ஃப்ளூயன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவரோட இன்புட் கொடுத்துருப்பாரு. அங்கே பவுச்சர் அவர் எவ்வளோ பேர் கோச் எனக்கு தெரியல. சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு கோச் பண்ணுற மாதிரி தெரியல. ஜெயவர்தன் எல்லாம் இல்லை, இருக்காங்க எல்லாம் தெரியல. சச்சின் டெண்டுல்கர்லாம் இருக்காரு. இருந்தாலும் இவ்வளோ பெரிய தவறுகள் நடக்குதுன்னா ஐ ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லாம் கோவமாக சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிறது, சத்தம் போடுறதுனால என்ன யூஸ் ஆக போகுது சொல்லுங்கள் பார்ப்போம். நம்மளோட நேரே நிறைய பேர் சொல்கிறாங்க இனிமேல் எல்லா மேட்சும் ஜெயிச்சிருவாங்க. வி நீட் அ காம்படிட்டிவ் கிரிக்கெட். நான் யாரும் இங்கே சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இதை வச்சு தான் எனக்கு வீடியோ ஓடணுன்ட்டுன்னு எது ஃபேக்டோ அதை நான் சொல்கிறேன். அதையும் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஐம் டெல்லிங் யூ த ஃபேக்ட். இம்பாக்ட் ரூலை எப்படி யூஸ் பண்ணணும், 12வது பிளேயர் எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிவம் டுபே 10 ரன்னா அங்கே வந்து நீங்கள் டெவல் பிராவிஸும் ரொமாரியோ ஷெப்பர்ட். ஐம் நாட் பிளேமிங் ரொமாரியோ ஷெப்பர்ட். ஒரு 2-3 பாலான்னு வேணாம் அவர் செட் ஆகிறதுக்கு. 2 ஓவர் இருக்கும்போது அமிச்சு என்ன பண்ண முடியும்? ஸோ மேலே தான் அவர் அமிச்சிருந்துருக்கணும். அண்ட் ஆஸ் ஐ சேட் ப்ராக்டிஸ் டச்லேயே இருக்கணும். எந்த ஒரு இதுவுமே ரொம்ப நாளாக யூட்டிலைஸ் பண்ண காரே ரொம்ப நாளாக யூஸ் பண்ண திடீர்னு ஸ்டார்ட் ஆகாது. வண்டி பைக்கை எடுத்துங்க, ஒரு 6 மாதமாக யூஸ் பண்ணும்போது திடீர்னு ஆன் பண்ணுங்கள், ஃப்ரஸ்டியாக தான் இருக்கும். அது மாதிரி தான் எல்லாமே. எந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்தாலும் யூ ஹேவ் டு பி கான்ஸ்டன்ட்லி இன் டச், காம்படிட்டிவாக விளையாடிட்டே இருக்கணும். இதனால தான் நான் எப்போதும் சொல்கிறேன், ரஞ்சி ட்ராஃபி விளையாடுங்க. ரஹானே பாருங்கள், ரஞ்சி ட்ராஃபி தான் விளையாண்டார் அவர். மும்பைக்கு கப்பு ஜெயிச்சார். என்ன மாதிரி பேட்டிங் பண்ணார் பாருங்கள் ரஹானே 2.0. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தோனி அவரை மாற்றி விட்டார். ஸோ இதுதான் சில நுணுக்கங்கள். அண்ட் நாட் ஓன்லி பேட் அண்ட் பால், கிரிக்கெட் இஸ் பிளேட் பிட்வீன் யுவர் இயர்ஸ். என்ன யோசிக்கிறீங்க, என்ன பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனிவே இது ரொம்ப பெருசாக போயிடுச்சு வீடியோ. உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். பிறகு பார்த்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.